ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங் பிள்ளைகள். சரி, இப்போ நாம இன்றைக்கும் ஒரு இலவச கிளாஸ்ல இணைஞ்சிருக்கிறோம். என்ன 2027 28க்கு போட்டிருந்தேன், 26 ஜாயின் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. ஓகே, அப்ப நம்ம போன கிளாஸ்ல இலக்கண பகுதிகள் பார்த்திருந்தோம் பிள்ளைகள். அதாவது 2027 தவண பரீட்சை வினாத்தால் பார்த்திருந்தோம். அப்ப நம்ம இன்றைக்கு என்ன பகுதிகள் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கல்குடா கல்வி வலயத்தால வெளியிடப்பட்ட ஒரு இலக்கண பயிற்சிகளை தான் நாம பார்க்க போறோம். சரி, இதுல நிறைய நல்ல கேள்விகள் இருக்குது, நாம தொடர்ச்சியாக பார்த்துருப்போம். சரியா? ஓகே, பிள்ளைகள் இப்பதான் ஜாயின் பண்ணிட்டு வராங்க. சரி, நாம தொடங்குவோம். ஓகே, நான் கதைக்கிறது எல்லாருக்கும் கிளியரா விளங்குதான்னு பாருங்க. கேக்குதா? டீச்சர் கேக்குது டீச்சர். ஓகே ஓகே, சரி. அப்ப நாம தொடங்குவோம் பிள்ளைகள். பாருங்க, உங்களுக்கு தெரியும், இப்ப 2027 28 பேட்ச் மாணவர்களா இருந்தா நீங்க முதல் தவணை, இரண்டாம் தவணை, மூணாம் தவணை, இந்த ரெண்டுக்குமே நீங்க மொத்தம் இலக்கண கேள்விகள் 10 தான் செய்வீங்கன்னு. 10 எம்சிக்யூவும் பின்னால 8வது இலக்கண வினாவும் செய்ய போறீங்கன்னு. இது என்ன? இது ஃபர்ஸ்ட் இயருக்கு வரக்கூடிய பகுதிகள். சரி, இப்ப நீங்க செகண்ட் இயர் ஆகினதுக்கு பிறகு, அதாவது நீங்க 4ஆம் தவணைக்கு பிறகு பிள்ளைகள் நீங்க செகண்ட் இயர் ஆவீங்கன்னு. அப்ப 4ஆம் தவணை, 5ஆம் தவணை, 6ஆம் தவணை, இந்த 3 தவணைகளுக்கும் நீங்க இலக்கண கேள்விகளை கூடுதலா செய்ய போறீங்க. இல்லைங்கண்ணா, நீங்க தரம் 12ல இருக்கும்போது 10 கேள்விகளுக்கு செஞ்ச மாதிரி, இப்ப தரம் 13க்கு வரும்போது என்ன செய்ய போறீங்கன்னா மொத்தம் 20 இலக்கண வினாக்கள் செய்ய வேணும். எம்சிக்யூவாக பல்தேர்வு வினாக்களாக நீங்க 20 கேள்விகள் செய்யணும். அதே மாதிரி வளமையானதாக 8வது இலக்கண வினா செய்யணும். சரியா? அப்போ 20 இலக்கண வினாக்கும் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேணும். சரி, ஓகே. பாருங்க, இதுல 20 இலக்கண வினாக்கள் தான் இருக்குது. இப்ப நாம தொடர்ச்சியா பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு கிளியரா, இதுல மொத்தம் 20 இலக்கண வினாக்கள் போட்டிருக்காங்க. சரி, இப்ப நாம தொடர்ச்சியா ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு போவோமா? ஓகே, பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக என்று தரப்பட்டிருக்குது. உங்களோட எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாமுக்கு இப்படி தர மாட்டாங்க. எப்படி தருவாங்கன்னா, சரியான விடையை தெரிவு செய்து அடைப்பு குறிக்குள்ளிடுகன்னு தருவாங்க. சரியா? அப்ப நீங்க என்ன செய்ய வேணுமெண்டா, அடைப்பு குறிக்குள்ள கட்டாயமிட்டு வர வேணும். இது ஏன் கட்டாயம் சொல்றேன்டா, சில பிள்ளைகள் எக்ஸாம் டென்ஷன்ல மறந்துட்டு போவாங்க, போர்டு அடிச்சுட்டு மட்டும் வராங்க, பிரகட்ல போடாங்க. சரியா? அப்ப அதுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சரியா? ஓகே, அப்ப நம்ம கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். பாருங்க, பின்வருவனவற்றுள் சார்பெழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. சரி, முதலாவது கேள்வி எழுத்தியல் அமைஞ்சிருக்குது. பின்வருவனவற்றுள் சார்பெழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப நம்ம ஆன்சரை தேடுறதுக்கு முதல் பிள்ளைகள் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சார்பெழுத்துண்டா என்ன? எழுத்தியல்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அது என்ன பிள்ளைகள் சார்பெழுத்துக்கள்? முதல் எழுத்துக்களை சார்ந்து ஒரு எழுத்து சார்பெழுத்து. வெரி குட். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்களா? சரி, அப்ப முதல் எழுத்துக்கள் என்ன? இதெல்லாம் எழுத்தியல்ல வரக்கூடிய பகுதிகள். முதல் எழுத்து அது. வெரி குட். 12 உயிரும் 18 மெய். 12 உயிர்களும் 18 மெய்களும் சேர்ந்து வரக்கூடியதான் என்ன? முதல் எழுத்து. சரி, இப்ப நீங்க இதை விளங்கெடுக்க வேணும். சரியோ? பாருங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களை பிள்ளைகளுங்களுக்கு பெரும்பாலும் நாங்க 2 இப்ப பிரிச்சு பார்ப்போம். சரியா? ஒன்று நாங்க முதல் எழுத்துக்கள் என்று பார்க்கிறோம், அடுத்தது நாங்க சார்பு எழுத்துக்கள் என்று பார்க்கிறோம். எப்படி? அடிப்படை பிரிவுகளாக நாம் எப்படி பிரிக்கிறோம் பிள்ளைகள்? முதல் எழுத்துக்கள் என்றும் சார்பு எழுத்துக்கள் என்றும் பிரிக்கிறோம். சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், முதல் எழுத்துண்டா என்ன, அதுக்குள்ள நாம என்னென்ன எழுத்துக்களை படிக்க போறோம். அதே மாதிரி சார்பு எழுத்துண்டா என்ன, அதுக்குள்ள என்னென்ன வகைகள் வரப்போகுது என்றதை நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். சரி, முதல் எழுத்துண்டா பிள்ளைகள், இதுக்கு நாங்க சொல்றோம் இவங்க மெயினான ஆக்கள். விளங்குனதா? அதாவது தமிழுக்கு முதன்மையான எழுத்துக்கள், தமிழோட அடிப்படை எழுத்துக்களை நாங்க முதல் எழுத்துக்களாக சொல்லுறோம். அதுல குறிப்பாக உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் வரும். முதல் எழுத்துக்குள் என்னென்ன எழுத்துக்கள் வரப்போதும்? உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் வரப்போதும். ஏனண்டா பிள்ளைகள், நாம ஏன் இவங்களுக்கு முதல் எழுத்துன்னு சொல்றோம்டா, இந்த உயிரும் மெய்யும் இல்லாம தமிழ்ல எந்த ஒரு எழுத்துமே பிறக்காது. நாங்க ஒரு சொல் எழுத வேணுமா, ஒரு எழுத்து எழுத வேணுமா, இந்த 2 எழுத்துக்களோட துணை தேவை. எனவேதான் இலக்கண ஆசிரியர்கள் பாக்குறாங்க, இவங்க பொல்லாதாக்களா இருக்கிறாங்க. இப்படி
இந்த உயிர் மெய்யை ஒன்று அசைக்கவே இல்லை. இவங்க இல்லாம தமிழே விளங்காது என்ற அடிப்படையில தான் இந்த 2 எழுத்துக்களும் அந்த மாதிரி பவர்ஃபுல். எனவேதான் இலக்கணாசிரியர்கள் இவங்களுக்கு பேர் போட்டாங்க முதல் எழுத்து. உயிர் இல்லாம மெய் இல்லாம இன்னொரு எழுத்தே இல்லை என்ன. எனவேதான் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் தமிழோட அடிப்படையான எழுத்துக்கள் அல்லது தமிழோட முதன்மையான எழுத்துக்கள், ஷோர்ட்டா சொல்ல போனா முதல் எழுத்துக்கள் என்று சொல்லிட்டாங்க. சரி, இவங்க தான் ஹீரோ ஹீரோயின் மாதிரி தமிழ்கிட்ட. இவங்க இல்லாம இன்னொன்று இல்லை. சரி, அடுத்த சார்பு எழுத்துக்கள். அப்ப முதல் எழுத்துக்களை பிள்ளைகள் எத்தனை எழுத்துக்கள் வருமானா 30 வர போகுது. உயிர்கள் 12, மெய்கள் 18 வரும். அப்ப சார்பு எழுத்து என்னன்னு கேட்டா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்து சார்பு எழுத்து இல்லைங்கதான். முதல் எழுத்துக்களோட துணையோட சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்களாக நாங்க சொல்லுறோம். உதாரணமாக பாருங்க, கானா. கானா அடுத்த பிள்ளைகள் இது ஒரு சார்பு எழுத்து. ஏன்? இவர் உருவாக வேணுமா இருந்தா எங்களுக்கு கண்ணாவும் ஆனாவும் தேவை. வெரி குட். எனவே மெய்யிட துணையோடையும் உயிர்ட துணையையும் சார்ந்து இவர் உருவாக்கப்படுகின்றமையினால இவருக்கு நாங்க சொல்றோம் சார்பு எழுத்து என்று இல்லைங்கதான். கானா என்பது ஒரு சார்பு எழுத்து. ஏன்? இவருக்கு இக்கும் ஆவும் சார்ந்து இவர் உருவாகின எழுத்துக்கள். சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியணும் சார்பு எழுத்துக்கள்னா நாம இப்படித்தானா படிக்கிறோம் என்றா இல்ல. முதல் எழுத்துக்களை பிள்ளைகள் நாங்க உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்று படிச்ச மாதிரி சார்பு எழுத்துக்களையும் வகைகள் இருக்குது. சரியோ? மொத்தம் எத்தனை வகை இருக்குது பிள்ளைகள் சார்பு எழுத்துக்கள்ல? வெரி குட். 10 வகைகள் இருக்க போகுதுன்னு சார்பு எழுத்துக்கள் படிக்காத பிள்ளைகளுக்கு வீடியோ போட்டிக்கிறேன்னு பார்க்கலாமா? சரியா? 2028க்கு படிச்சு கொடுத்தது அதுல இருக்குது. சரி, அப்ப சார்பு எழுத்துக்கள் பிள்ளைகள் நன்னூலாசிரியர்கள் சொல்றாங்களா, இப்ப நீங்க முதல் எழுத்துக்களை உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு பிரிக்கிறீங்களே, அதே மாதிரி நாங்களும் சார்பு எழுத்துக்களை பிரிக்கிறோம், 10 பிரிச்சிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சரி, அதுல முதலாவது பிள்ளைகள் உயிர்மெய் எழுத்து. முதலாவது வகை என்ன? உயிர்மெய் எழுத்து. கணக்க யோசிக்க தேவையில்லை. உயிர்மெய் எழுத்துண்டா என்னண்டா உயிரும் மெய்யும் இருவரும் கலந்து வர எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. எனவே நீங்க எங்க எல்லாம் உயிர்மெய் எழுத்த காணுறீங்களோ அவங்க எல்லாம் சார்பு எழுத்துக்குள்ள வரும் இல்லைங்கனதா. இப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தோம். கா என்பது இக்கண்ட மெய்யெழுத்தும் ஆண்ட உயிரெழுத்தும் சேர்ந்தது. எனவே கா என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து. எனவே உயிர்மெய் எழுத்த கண்டா உங்களுக்கு நினைவு வரணும் இவரு சார்பு எழுத்துக்குள்ள வந்துடுவாரு என்று. சரி, 2வது ஒன்று இருக்குது பிள்ளைகள் ஆயுத எழுத்து. சரி, ஆயுத எழுத்துக்கு நாங்க சொல்லுறோம் தமிழ் இருக்கக்கூடிய ஒரு தனிநிலை எழுத்து. நாம் இப்படி எழுதுறோம்னா இவரை. அப்ப ஆயுத எழுத்தும் பிள்ளைகள் ஒரு சார்பு எழுத்துக்குள்ள வரும். அடுத்த 3வது என்ன? ஈரலப்படை. அளபடைகள் போடலாம்னா அதுக்கு முதல் நான் குறுக்கத்தை சொல்லிட்டு வரேன். அடுத்தது பிள்ளைகள் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் சார்பு எழுத்துக்குள்ள வருமா வராதா? படிச்சிருக்கீங்க தானே? பிள்ளைகள் பாருங்க, நம்ம ஆயுத எழுத்து படிச்சுட்டு ஆயுத குறுக்கத்தையும் சார்பு எழுத்துக்குள்ளதான் படிக்கிறோம். அவங்களுக்கு தெரியணும் ஆயுத குறுக்கம்ண்டா என்ன. நல்லா நினைச்சுக்கணும் பிள்ளைகள், குறுக்கம் என்றால் குறுகி ஒழிக்கும். குறுக்கம்ண்டா என்ன? குறுகி ஒழிக்கும். அப்ப இதுல விஷயம் என்னன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆயுத எழுத்து தண்ட மாத்திரையிலிருந்து குறைஞ்சி ஒழிச்சா அது ஆயுத குறுக்கம். அது எப்படி குறையும், எந்த சந்தர்ப்பத்துல குறையும் என்றெல்லாம் அது அங்கல விஷயம். சரியா? ஓகே. 4வது இருக்குது பிள்ளைகள் ஐகார குறுக்கம். சரி, ஐகார குறுக்கமும் அதே மாதிரிதான். இப்ப நம்ம ஆயுத குறுக்கத்தை எப்படி படிச்ச? ஆயுத எழுத்து தண்ட மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்தால் ஆயுத குறுக்கம் மாதிரி ஐயன்னா தண்ட மாத்திரையிலிருந்து குறைஞ்சு ஒழிச்சால் அது ஐகார குறுக்கம். சரி, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து 5வது வகை பிள்ளைகள் ஔகார குறுக்கம். சரி, அடுத்தது 6வது ஒன்று இருக்குது மகர குறுக்கம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 7 இருக்குது குற்றியலுகரம். 8 இருக்குது குற்றிய லிகரம். 9 இருக்குது அந்த பிள்ளை சொன்ன மாதிரி உயிரிழப்படை. 10 இருக்குது எற்றுளப்படை. இந்த 10 வகையும் தான் நாம சார்பு எழுத்துக்களாக சொல்லுறோம். சரியா? அப்ப உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். எழுத்தியல் படிச்சிருக்கும் போது முதல் எழுத்துலண்டா என்ன, அதுக்குள்ள என்ன வரும், சார்பு எழுத்துண்டா என்ன, அதுக்குள்ள என்ன வரும், அதை படிச்சிருக்க வேணும். சரி, ஓகே. இப்ப நாம கேள்விக்குள்ள போவோமா? ஆக ஈஸியான கேள்வி. சரி, பின்வருவனவற்றுள் சார்பெழுத்துன்னு கேட்கிறாங்க பிள்ளைகள். நீங்க முதலாவது சார்பெழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நீங்க பார்க்கணும் எதெல்லாம் முதல் எழுத்துக்குள்ள வரும்.
எதெல்லாம் முதல் எழுத்துக்குள்ள வருமோ அவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சு வெட்டிடணும். அவங்கள என்ன செய்யணும்? அவசரமா கண்டுபிடிச்சு வெட்டிடணும். சரி, பாருங்க. இவ்வண்ணா இருக்குது முதலாவது. உள்ளே யோசிங்க. இவ்வண்ணான்றது எங்களுக்கு முதல் எழுத்துக்குள்ள போடலுமா அல்லது சார்பு எழுத்துக்குள்ள போடலுமா? முதல் முதல் எழுத்துக்குள்ள. வெரி குட். இவ்வண்ணான்றது எங்களுக்கு முதல் எழுத்துல தான் போடலும். ஏன்? இவ்வென்பது ஒரு மெய் எழுத்து. அவ மெய் எழுத்துன்னா எங்களுக்கு தெரியும், அவரு தமிழோட அடிப்படை எழுத்துன. அப்ப அது முதல் எழுத்துக்குள்ளதான் வரும். அடுத்து பாருங்க, இக்கண்ணா. இக்கண்ணா இதுக்குள்ள வரப்போகுது. முதல் எழுத்து. வெரி குட். முதல் எழுத்துக்குள்ள வரப்போகுது. அடுத்து பாருங்க, இள்ளண்ணா. இள்ளண்ணா இதுல வரப்போகுது. முதல் எழுத்து. முதல் எழுத்துக்குள்ள வரப்போகுது. அடுத்து பாருங்க, ஆவண்ணா. இது எதுல வரப்போகுது? முதல் எழுத்து. முதல் எழுத்துக்குள்ள வரப்போகுது. அடுத்து பாருங்க, கூனா. இவர் எதுக்குள்ள வரும்? இவரு சார்பு எழுத்துக்குள்ள வரப்போகுதுன்னு. இவர் என்ன செய்ய போகுது? சார்பு எழுத்துக்குள்ள வரப்போகுது. ஏன்? கூனா என்றது ஒரு உயிர்மை எழுத்து இல்லைங்களா? கூனா என்றது என்ன எழுத்து பிள்ளைகள்? ஒரு உயிர்மை எழுத்து. பாருங்க, மெய் எழுத்தும் கூண்ட உயிரெழுத்தும் சேர்ந்ததுதான் கூ. எனவே கூண்டு உயிர்மை எழுத்துன்றதால உங்களுக்கு சார்பு எழுத்துக்குள்ளதான் போடணும். நான் சொல்லி தந்தனா இல்லையா? உயிர்மை எழுத்த நீங்க எங்க காணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நினைவு வரணும், அது சார்பு எழுத்து என்று. அப்ப இது எல்லாமே என்ன? முதல் எழுத்துக்கள். சரி, இப்ப இருக்கிற பிள்ளைகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே. அப்ப முதலாவதுக்கு எத்தனாவது ஆன்சர் வரப்போ? 5வது. பாருங்க, நேரான பாருங்க. சரி, அடுத்த கேள்வி போவோமா? பாருங்க, 2வது கேள்வி பாருங்களா. பின்வருவனவற்றுள் பகரம் வேறுபட்டு ஒலிக்கும் சொல் எதுன்னு கேட்கிறாங்க. சரி, இப்படியான கேள்விகள் பிள்ளைகள் நீங்க செய்யும் போதோ ஐயோ நம்ம படிக்க இல்லையே, டீச்சர் இப்படி ஒன்று சொல்லித்தர இல்லையே அங்கே டென்ஷன் ஆகிற இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க சாதாரண பொது அறிவை கொண்டு நீங்க செய்ய வேண்டிய கேள்விகள். இப்படி அந்த இடத்துல தந்திருக்கிற 5 ஆன்சரையுமே நீங்க உச்சரிச்சு பாத்துக்கிறீங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாக்குறீங்க. இப்ப நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எது வித்தியாசமா இருக்குது அது உங்களுக்கு தெரிவு செய்யலாம். மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைங்க. சரி, ஓகே. என்னோட சேர்ந்து வாசிங்களா? சரி, அதுக்கு முதல்ல எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாபு. அது இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க எப்படி விட எடுத்தீங்கன்னு சொல்லி. பாருங்க பாருங்க, பின்வருவனவற்றுள் பகரம் வேறுபட்டொழிக்கும் சொல்லலாம். அதாவது ப என்ற எழுத்து ப்ரொனன்சியேஷன்ல உச்சரிப்புல வேறுபடுகின்ற சொல்ல கேட்கிறாங்க. எது வரப்போகுது? வெரி குட், வெரி குட். 4வது வரப்போகுதுன்னா பாருங்க, முதலாவது எப்படி நீங்க வாசிக்கிறீங்க? வெரி குட், சஃபலம். அது என்ன சஃபலம்? 2வது எப்படி வாசிக்க போறீங்க? அபாயம். அபாயம். ஓகே, அப்ப பாருங்க, சஃபலம், அபாயம் ஒரே டைப்பான ப்ரொனன்சியேஷன்ல இருக்கிறது எங்களுக்கு அவதானிக்கலாம். 3வது பாருங்க, மார்பு. மார்பும் எப்படி வந்தது? ஒரே மாதிரி என்ன? அடுத்து பாருங்க, அப்ப பாருங்க, சஃபலம், அபாயம், மார்பு, இதெல்லாமே பிள்ளைகள் சேம் ப்ரொனன்சியேஷன்ல இருக்குது, ஒரே விதமான உச்சரிப்பு இருக்குது. ஆனா 4வது பாருங்க, சம்பல். சம்பல் என்னும் போது அந்த பானா எங்களுக்கு எப்படி உச்சரிக்கப்படுது? ப ப சவுண்ட் உச்சரிக்கப்படுதுன்னு. அது விளங்குதா இல்லையா? விளங்குது என்ன? அது என்ன செய்யுது? பி சவுண்ட்ல உச்சரிக்கப்படுது. பாருங்க, இது சஃபலம் ஃபர்ஸ்ட் சவுண்ட், இது அஃபாலம் ஃபர்ஸ்ட் சவுண்ட், இது மார்க்கு ஃபர்ஸ்ட் சவுண்ட். அதே மாதிரிங்கள சஃபதம் சஃபதம் தானே, சாரி சால்பு, அது ஃபர்ஸ்ட் சவுண்ட். ஆனால் சம்பல்ல மட்டும்தான் பிள்ளைகள் பி சவுண்ட் வந்தது. அப்ப எனவே இந்த 4 ஆன்சரும் ஒரே விதமான உச்சரிப்புல இருக்குது. இந்த 4வது மட்டும்தான் வேறு விதமான ப்ரொனன்சியேஷன்ல வருது. எனவே எங்களுக்கு சொல்லலாம், இந்த இடத்துல வேறுபட்டு ஒலிக்கக்கூடிய ஆள் இவரு யாரு? சம்பல். என்னங்க அதுல என்ன சரி டவுட் இருக்குதுன்னா கேட்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி.
பாருங்க முக்கியமான கேள்வி பாருங்களேன். பின்வருவனவற்றுள் வெண்தொடர் குற்றியலுகரம் இடம்பெற்ற சொல். ஓகே ஓகே பாருங்க, மிக முக்கியமான கேள்வி. உங்களுடைய இறுதி பரீட்சையில கூட இது வரலாம். சரியா? பாருங்க, பின்வருவனவற்றுள் வெண்தொடர் குற்றியலுகரம் இடம்பெற்ற சொல். ஓகே, உங்ககிட்ட கேட்கிறாங்க பிள்ளைகள், இதுல வன்தொடர் குற்றியலுகரம் எதுல இருக்குதுன்னு கேட்கிறாங்க. சரி, எனக்கு அதுக்கு முதல் சொல்லுங்க பாப்போம். குற்றியலுகரம் என்றா என்ன? எனிவன்? குற்றியலுகரம் என்று சொல்றது நாம எதுக்கு இப்ப 6 வகையும் பாக்குறோம். உகரையும் குற்றி குறைந்தொழிக்கிறது. உகரம் தண்ட மாத்திரையிலிருந்து மாத்திரையிலிருந்து குறைந்தொழிக்கிறது. வெரி குட். உகரம் என்ன செய்து தண்ட மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது எங்களுக்கு குற்றியல் உகரம் அப்படின்றதாக சொல்லலாம். சரி, இப்ப பாருங்களா, இப்ப நீங்க எல்லாரும் குற்றியல் உகரங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வரை விளக்கணங்கள் தெரியும். சரியோ? இப்ப நாம இதுல பார்க்கணும், இதுல 6 வகைகளும் என்ன எப்படின்னு பார்க்கணும். குற்றியல் உகரத்துல மொத்தம் 6 வகை இருக்குது, அது தெரியும் தானே? அந்த 6 வகையும் சொல்லுங்க பாப்போம். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், வெரி குட், வெரி குட். பாருங்க, குற்றியலுகரத்துல 6 வகைகளையும் சொல்லுறேன். வெண்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த 6 வகையுமே பிள்ளைகள் நீங்க ஈஸியாக நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குற்றியலுகரத்துல எந்த கேள்வி வந்தாலும் இலகுவா செய்யலாம். சரி, ஓகே. நான் முதலாவது சின்ன ஒரு உதாரணம் பார்ப்போம் வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு. பிள்ளைகள் நீங்க கட்டாயம் பார்க்கணும், ஒரு சொல்ல நீங்க குற்றியலுகரமா எடுக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதல் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணணும். அந்த சொல்லுட இறுதி எழுத்து குசுடு துஃபுருல ஒரு எழுத்தா இருக்குதா, கட்டாயம் பார்க்கணுமா. ஒரு சொல்ல நீங்க குற்றியலுகரமா எடுக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், அந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து இந்த குசுடு துஃபுருல ஒரு எழுத்தா இருக்குதா என்று பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க பாப்பீங்க இது வன்தொடரா மென்தொடரா இடைத்தொடரான்னு சொல்லி அதுல வகைகளை பார்க்க போறீங்க. சரி, ஓகே. இதுல பாருங்க பிள்ளைகள், வன்தொடர் குற்றியலுகரம். சரி, கொஞ்சம் ஸ்பீட் ரிவிஷனா செஞ்சுட்டு போறேன்னா, வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்றது என்னடா பிள்ளைகள், ஒரு சொல்லிட்ட வல்லின மெய்யெழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல ஏதேனும் ஒரு எழுத்துக்கள் வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம். எப்படி? வல்லின மெய்யெழுத்துக்களை அடுத்ததாக குசுடு துஃபுருல ஏதேனும் ஒரு எழுத்துக்கள் வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரமா? உதாரணம் பார்ப்போமோ? பாருங்க, பாட்டு. பாருங்க, பாட்டுல பிள்ளைகள் இட்டன்னா என்பது கச்சட தப்பறன வள்ளின மெய் எழுத்தொண்டு இருக்குது. பாருங்க, இந்த பாட்டு சொல்லுல இட்டன்னா என்ற வல்லின மெய் எழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல இருக்கிற டூனா வந்திருக்குது. பாருங்க, ஒரு வல்லினமையை அடுத்ததாக குசுடு துஃபுருல ஒரு எழுத்து வந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்று. சரியோ? இதுவே பிள்ளைகள் ஒரு மெல்லின மெய்யெழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல ஒரு எழுத்து வந்தன்னு சொன்னா அதுக்கு நாங்க சொல்லுறோம் என்ன? மென்தொடர் குற்றியலுகரம். உதாரணமா பாருங்க, சங்கு. சங்குல பாருங்க இங்கண்ணாண்டு சொல்றது அந்த மெய்யெழுத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா. இங்கண்ணாண்டு சொல்றது ஒரு மெல்லின மெய்யெழுத்துன. எனவே அந்த மெல்லின மெய்யெழுத்தை அடுத்ததாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா இவர் கூணா. அவ கூணா தெரியும் பிள்ளைகள், இவர் குசுடு துஃபுருல ஒரு எழுத்து. அப்ப நாம என்ன படிச்சோம்? ஒரு மெல்லின மெய்யெழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல எழுத்து அமையுமாயிருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு. எனவே இங்க சங்கு மென்தொடர் குற்றியலுகரம். சரி, அதே மாதிரி பாருங்க இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம் என்னடா பிள்ளைகள், அதே சங்கதி தான். எப்படி? ஒரு இடையின மையெழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல ஒரு எழுத்து அமையுமாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுறோம் இடைத்தொடர் குற்றியலுகரம். உதாரணம் பாருங்க, மார்பு. இர்ரண்ணா என்பது பிள்ளைகள் இடையின மையெழுத்து, அது தெரியும் தானே? எனவே அந்த இடையின எழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல இருக்கிற பூனை வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு எங்க முடிவெடுக்கலாம், இது இடைத்தொடர் குற்றியலுகரம் தான். ஏன்? இடையின மையெழுத்தை அடுத்ததாக குசுடு துஃபுருல ஒரு எழுத்து இருக்குது. எனவே உங்களுக்கு சொல்லலாம் மார்பு என்பது ஒரு இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று. சரி,
நம்ம 3 பார்த்தாச்சு. அடுத்தது ஈஸி பாருங்க. அடுத்தது பிள்ளைகள் ஆயுத தொடர் குற்றியுலகம். அதுவும் ஈஸி தான் பாருங்க. ஆயுத எழுத்தை அடுத்ததாக குசுடு பொருள் ஒரு எழுத்து அமையுமாக இருந்தால் அதுக்கு நாம சொல்லுறோம் ஆயுத தொடர் குற்றியுலகரம். பாருங்க, ஆயுத எழுத்து இருக்குது, அவரு பக்கத்துல யாரு இருக்கான்னு பார்த்தா கூன இருக்குது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கூன்னு சொல்றது குசுடு பொருள் ஒரு எழுத்துன. எனவே உங்களுக்கு சொல்லலாம் இது ஆயுத தொடர் குற்றியுலகரம். என்ன காரணம்? ஆயுத எழுத்தை அடுத்ததாக குசுடு தொகுர் இருக்குது. எனவே நாங்க சொல்ற ஆயுத தொடர் குற்றியுலகரம் அப்படின்னு. சரி, இன்னொரு வகை இருக்குது உயிர் தொடர் குற்றியுலகரம். சரியா, அது கொஞ்சம் பார்க்கணுமா? பாருங்களா, உயிர் தொடர் குற்றியுலகரம்டா அதுலயும் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை பிள்ளைகள். ஒரு உயிர் எழுத்து எடுத்ததாக குசுடு பொருள் எழுத்து வரணும், அவ்வளவுதான். உதாரணம் பாருங்க, பயறு. சரி, இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, பயறில் எங்கடா உயிர் எழுத்து இருக்குது? இப்ப டீச்ச வல்லினம் மெல்லினம் இடையினத்துல எல்லாம் மெய்யெழுத்து அழகா காட்டினவ பயறில் எங்க இருக்குது உயிர் எழுத்துன்னு யோசிப்பீங்க. இதுல இருக்குது பிள்ளைகள். அது எங்க இருக்குதுண்டா அவர் வெரி குட். அவர் மறைஞ்சிருக்கிறாரு பயந்து. பாருங்க, பயரில நாம இந்த யானா பிரிச்சோம்னு சொன்னா பிள்ளைகள் ஈ சஹ ஆதான் யா, ஈ சஹ ஆதான் யா. அப்போ இந்த ஆனாண்ட உயிரெழுத்தை அடுத்ததாகத்தானே ரூன் இருக்குது. ரூனாண்டது நமக்கு தெரியும், நம்மட ஆளுக்குள்ள வரும். யாரு? குசுடு துப்புருல உண்டாக வரும். வெரி குட். அப்போ பார்க்கலாம், ஆனாண்டது உயிரெழுத்து, அந்த உயிரெழுத்தை அடுத்ததாக குசுடு துப்புருல ஒரு எழுத்து வந்திருக்குது. எனவே இவங்க ஈஸியா பேர் போட்டாங்க, இது உயிர் தொடர் குற்றியுலகரம். இது என்ன தொடர் குற்றியுலகரம்? இது உயிர் தொடர் குற்றியுலகரம். ஏன்? ஒரு உயிரெழுத்துக்கு பக்கத்துல குசுடு துப்புருல ஒரு எழுத்து வந்திருக்குது. எனவே பேரை போடுங்க, உயிர் தொடர் குற்றியுலகரம்னு மாத்திட்டாங்க. சரி, இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. சரி, அடுத்தது பிள்ளைகள் நெடில் தொடர் குற்றியுலகரம். இதுலதான் ஒரு விஷயம் இருக்கு. சரி, நெடில் தொடர் குற்றியுலகரம் பிள்ளைகள் ஒரு நெட்டெழுத்தை அடுத்ததாக குசுடு துப்புருல ஒரு எழுத்து அமையுமாக இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் நெடில் தொடர் குற்றியுலகரம் அப்படின்ட்டு. விஷயம் எல்லாம் ஈஸி. சரியா, டெக்னிக்ஸ் தான் தேவை. சரி, உதாரணமா பாருங்க, ஆடு. உங்களுக்கு தெரியும் ஆண்டு நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா, ஏன்னா ஆண்டு சொல்றது ஒரு நெடில் எழுத்து. எனவே அந்த நெடில் எழுத்தை அடுத்ததாக குசுடு துப்புருல ஒரு எழுத்து இருக்குது. எனவே என்ன சொல்லலாம்? நெடில் தொடர் குற்றியுலகரம். சரி, அடுத்த பாருங்க, பாடு நாடு சொல்லலாம். என்ன பாருங்க, பான்ற நெடில் எழுத்தை அடுத்ததாக குசுடு துப்புருல ஒரு எழுத்து இருக்குது. நான்ற நெடில் எழுத்தை அடுத்ததாக குசுடு துப்புருல ஒரு எழுத்து இருக்குது. இல்லைங்கண்ணா, தூசு தோன்ற நெட்டெழுத்தை அடுத்ததாக குசுறு துப்புருல ஒரு எழுத்து இருக்குது. எனவே இவங்க எல்லாமே நெட்டெழுத்துக்கு பக்கத்துல இருக்கிறதால நாங்க சொல்றோம் நெடில் தொடர் குற்றியுலகரம் என்று. சரி, இதுல இன்னொரு டிப் ஒன்று சொல்லித்தாரன் பிள்ளைகள், நல்லா நினைச்சுக்கொள்ளணும். நெடில் தொடர் குற்றியுலகரமாக வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே 2 எழுத்து கொண்ட சொற்களாத்தான் இருக்கும். எப்படி? நெடில் தொடர் குற்றியுலகரமா வரக்கூடிய சொற்கள் எல்லாமே எத்தனை எழுத்து கொண்டதா இருக்கும்? 2 எழுத்து. பாருங்க, ஆடுல ஆடுல 2 எழுத்து ஆனா டூனா, பாடுல 2 எழுத்து பாவன்னா டூனா, நாடுல 2 எழுத்து நானா டூனா, தூசுல 2 எழுத்து தூணா சூனா. எனவே உங்களை பார்க்கலாம், இது நெடில் தொடர் குற்றியுலகரமாண்டா. ஓகே, 2 எழுத்து இருக்குதா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? நெடில் எழுத்து எடுத்ததாக குசுடு துப்புரு இருக்குதா? அப்ப பயம் இல்லாம போடலாம், இது நெடில் தொடர் குற்றியுலகரம் தான் என்று. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போகாம நான் குற்றியுலகரத்துக்கு என்ன விளங்கப்படுத்திட்டு போய் தீக்கிறேன். சரி, நான் குற்றியுலகரம் நிறைய பிள்ளைகள் குழப்பிக் கொள்ற விஷயம். இது கிளியரான பாருங்க யாரும். ஓகே, சரி. இப்ப எங்களுக்கு என்ன விஷயம்டா, ஆன்சர் எடுக்கிற மட்டும்தான் விஷயம். பாருங்க, பின்வருவனவற்றுள் வெண்தொடர் குற்றியுலகரம் இடம்பெற்ற சொல் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கு நான் சொன்ன தியரி ஞாபகம் வரணும். என்ன, வெண்தொடர் குற்றியுலகரம் சொல்றது ஒரு வல்லினமை எழுத்தை அடுத்ததாக குசுடு துப்புர வரணும். தேடுங்க, வல்லினமை எழுத்து எங்க இருக்குதுண்டு? வெரி குட். துட்டு. பாருங்க, இவரு நம்மடால் யாரு? இவரு வல்லின வல்லின எழுத்தை அடுத்ததாக குசுடு துப்புருள் எழுத்து வந்திருக்குது. இனி நாம் இவரை சும்மா விடுவோமா? இல்ல, இவரது வெண் தொடர் குற்றியுலகரமா போட்டுருவோம். சரி, இவங்களை ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போறதல்ல விஷயம். நான் இலக்கணம் செய்ய மாட்டேன், ஏன் ஆன்சர் ஏன் வரையில்லை, இது ஏன் வந்ததுன்னு பார்க்கணுமே. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுறேன்,
சொல்லுங்க பாப்போம். கொய்து இது எந்த குற்றியலுகரத்துக்குள்ள வரும்? வெரி குட். வெரி குட். இடைத்தொடர் குற்றியலுகரம். மஞ்சு எதுல வரும்? வெரி குட். மென்தொடர் குற்றியலுகரம். பயறு எதுல வரும்? உயிர் தொடர் குற்றியலுகரம். வெரி குட். கதவு எதுல வரும்? வெரி குட். இதனதான் கவனமா இருக்கணும். கதவுன்றது ஒரு குற்றியலுகர சொல் இல்ல. நான் சொன்னேன், நீங்க எந்த சொல்ல தந்து அது என்ன பெரிய சொல்லா இருந்தாலும் பரவாயில்லை, சரியா? என்ன கஷ்டமான சொல்லா இருந்தாலும் அவன் குற்றியலுகரம் கேட்கிறோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன பார்க்கணும்? இறுதி எழுத்து குசுடு துஃபுருவா இருக்குதான்னு பார்க்கணும். பாருங்க, கதவுல பிள்ளைகள் இறுதி எழுத்து குசுடு துஃபுருல உண்டல்ல, இது ஊன ஊன நமக்கு தேவையா? இல்ல. அப்ப ஊன வந்ததால எங்களுக்கு ஒரே அடியா ரிஜெக்ட் பண்ணலாம். இவரு நம்மட குற்றியலுகரத்துக்குள்ளேயே வராது, இவரை விளக்குங்க, சரியா? இவரு வராது. நமக்கு குற்றியலுகரமா இருந்தால் கட்டாயம் இறுதி எழுத்து குசுடுத்து பொருள் உண்டா இருக்க வேணும், சரியா? அது பொறுத்த நாம பாக்குறோம். இது 6 எழுத்துன்னு, 6 இது எந்த வகை என்று 2வது தான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணணும், குசுடு துஃபுரோட எழுத்துக்கள் இருக்குதான்னு பார்க்கணும், சரியா? வெரி குட். கதவுன்றது குற்றியலுகரத்துக்குள்ள வரும். வெரி குட். அந்த கேள்வி கிளியரானு பாருங்க. குற்றியலுகர சொல்லு கேட்டா கதவை சொல்லலாமா டீச்சர்? ஓ சரியா. 4வது பாருங்க, பின்வருவனவற்றுள் குற்றியலுகரம் கெட்டு புணராத சொல். கேள்வி நல்லா கன்சன்ட்ரேஷன் பண்ணணும், சரியா? பாருங்க, நம்மளோட பிள்ளைகள் அவசரமாக வாசிக்கிறேன்னு கெட்டு புணர்ந்த சொல்லணும்னு கேட்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பாஸ் பேப்பர் மாடல்ல வந்த கேள்வி. 2016 பாஸ் பேப்பரை தட்டி பார்த்தேன்னு சொன்னா இது மாதிரியான கேள்விகள் நிறைஞ்சு, சரியா? ஓகே, நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் அது. பாருங்க, பின்வருவனவற்றுள் குற்றியலுகரம் கெட்டு புணராத சொல்லணும்னு கேட்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம், எது வரலாம்? ரெண்டு விதமான ஆன்சர் வருதுன்னா, உண்டு வாழ்க்கை, விரகு. பாப்போமா? பாருங்க பிள்ளைகள், முதலா கேள்வி நாங்க உள்வாங்கணும். குற்றியலுகரம் கெட்டு புணராத சொல்லலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு குற்றியலுகர சொல் இன்னொரு சொல்லோட சேருகின்ற பொழுதோ அந்த குற்றியலுகரத்துல கடைசி ஊனாண்டு இருக்கும் தானே, அந்த குசுடு துஃபுருல அந்த ஊனை இருக்கும் தானே, அது கெட்டு புணரக்கூடாதா? சரி, நாங்க கொஞ்சம் ஆன்சரை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம், அப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கும் கேள்வி என்ன கேட்கிறான்னு. சரி, பாக்க என்று தந்திருக்குது, சரியோ? மைக்க மியூட் பண்ணுங்க. யார் இது? மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே. பாக்கை பிள்ளைகள், பாக்கை என்ற சொல் உருவாக வேணுமண்டா எந்த 2 சொற்கள் சேர வேணும்? எது சேர? வெரி குட். பாக்கு சஹாய் சேர வேணும் என்ன? ஓகே, வாங்க அப்படியே. பாக்கு சஹாய். ஓகே, பாக்குக்கு நான் சொல்லுறேன் நிலைமொழி, ஐக்கு சொல்லுறேன் வெறுமொழி. இது நான் ஆல்ரெடி காட்டி தந்துக்கிறேன். இப்ப பாருங்க, பாக்கு என்ற சொல்லும் ஐ என்ற சொல்லும் சேர்ந்துதான் நம்மட இவரு பாக்கை உருவாகி இருக்குது. இப்ப நீங்க பார்க்கணும், பாக்கு ஒரு குற்றியலுகரம் கெட்டு புணர்ந்த சொல்லா இல்லையான்னு கேட்கிறேன்டா, நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும், நீ தந்திருக்கிறது ஒரு குற்றியலுகர சொல்லா, அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப அவன் கேட்கிறான் என்ன? குற்றியலுகரம் கெட்டு புணராத சொல்ல கேட்கிறான், சரியோ? இப்ப நாம என்ன பார்க்கணும்டா, நீ ஃபர்ஸ்ட்டுக்கு தந்திருக்கிற ஆன்சர் குற்றியலுகரமோ இல்லையோ அதான் பார்க்கணும், சரி? ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, பாக்குன்றது குற்றியலுகரமா இல்லையான்னு பாருங்க. குற்றியலுகரம் என்ன வகையான குற்றியலுகரம்? இப்ப ஒரு புள்ள சொன்னது வன் தொடர் குற்றியுலரம். வெரி குட். அப்ப எங்களுக்கு தெரியும் அது 6 வகையா இருந்தா என்ன, எங்களுக்கு குற்றியுலரம்டா காணும், சரியா? பாருங்க, அப்ப பாக்குன்றது குற்றியலுகரமாக இருக்குது. எனவே இந்த குற்றியலுகர சொல் ஐ என்ற இன்னொரு எழுத்தோட சேர்கின்ற போதுதான் பாக்கையாக மாறி இருக்குது. அப்ப இங்க என்ன நடந்தது? விலங்கையில் என்னமா? அப்படி பிரிச்ச பிறகு பொருள் தரமான்னு பார்க்கணுமா டீச்சர்? பொருள் தரணுமாண்டா? ஓ, அது குற்றியலுகரமான்னு பார்த்து போட்டு அது பிறகு அது பொருள் தருமா அந்த சொல்லு பார்க்கணுமா? பார்க்கணும், சரியா?
நீங்க பிரிக்கும் போதே விழுங்கும் பாருங்க. அப்ப பாக்கு சகாய் தான் பாக்கை. இப்ப பாருங்க, பாக்குறது குற்றியலுகிற மட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு. சரி, இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்துதான் பிள்ளைகள் பாக்கை என்று உருவாகி இருக்குது. இப்ப உருவாகும் பொழுதோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குது. மாற்றம் நடந்ததாலதான் பாக்கை என்று வந்திருக்குது. அது என்ன மாற்றம்டா? பெரிய ஒரு மாற்றம் ஒன்று இல்ல. என்ன நடந்தண்டா, இந்த பாக்கு ஐயன்ற எழுத்த கண்ட உடனே இவர்ட ஊனா இவர் கழட்டி விட்டாரு. என்ன, பாக்குல இருக்கிற அந்த கூனா உகரம் ஐயன்னாவை கண்ட உடனே பாக்கு சொல்ல என்ன நடந்தது, ஊனா நீ போன்னு கழட்டி விட்டது. அது என்னண்டா பாருங்களா, கூனான்னு சொல்றது பிள்ளைகள் இக்ஸஹவு ஊதானே, இக்ஸஹவு தான் கூனா. இப்போ பாக்கு என்ற சொல் தனக்கிட்ட வாரத்தை கண்டு என்ன செஞ்சண்டா, தன்னோட இவ்வளோ நேரமும் இருந்த ஊனாவை கலட்டி விட்டாரு. எனவே நீ வேணாம் போன்னு விட்டுட்டாரு. இப்ப விட்டதால இந்த இக்கனை யாரோட சேரணும்? இப்ப நான் இவ்வளோ நேரம் இருந்த ஊனு இல்ல, வெரி குட், ஐயோட சேரணும். புதிய ஆளை கண்ட உடனே பழைய ஆளை மறந்துட்டேனே. பழைய ஆளை விட்டுட்டு இப்ப புதிய ஆளோட சேர்றாரு. அப்ப ஐயன்னாவோட சேர்ந்தால் இக்ஸஹை கையாக மாறும். அந்த கைதான் இது. அப்ப பாருங்க, குற்றியல் உகர சொல் ஐயன்னாண்டு இன்னொரு சொல்லோட சேருகின்ற பொழுதோ இங்க உகரத்தை கெட்டு போய் வச்சிட்டாரு, உகரத்தை அவர் இல்லாமல் ஆக்கிட்டாரு. எனவே குற்றியல் உகரம் கெட்டு புணர்ந்த சொல்லுக்கு இது உங்களுக்கு எடுக்கலாம். ஏன், பாவம் இந்த உகரம் கெட்டு போயிருக்குது, அவரை கழட்டி விட்டாரு. ஆனா கேள்வி எதா கேட்டது நம்ம கிட்ட, கெட்டு புணராத சொல்லலாம். அப்ப கெட்டு புணராதண்ட அர்த்தம் என்னண்டா, புதியாக்க வந்தாலும் நம்மட பழைய ஆளை விட்டு கொடுக்க கூடா. யாரு, ஊனாவை கலட்டி விடக்கூடா. இவ்வளவு நேரம் இருந்த ஊனாவை கலட்டி விடக்கூடா. அந்த உதாரணத்தை தான் எங்ககிட்ட கேட்கிறாங்க. ஆனா பாக்குல இவன் என்ன செஞ்சிருக்குதுண்டா, புதிய ஆளை கண்டு பழைய ஆளை விட்டுட்டு ஊனாவை விட்டுது. எனவே இது எங்களுக்கு ஆன்சரா வருமா? அப்போ வராது டீச்சர். அடுத்த பாருங்க, சாக்கை. சாக்கை என்றது புலிகள் சாக்கு சக ஐ. என்ன, சாக்கு என்றது ஒரு குற்றியலுகர சொல்லான்னு பாருங்க. முதலாவது குற்றியலுகரம். அப்ப இதுலயும் என்ன நடந்துட்டா பிள்ளைகள், இவரும் ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாரு. பாருங்க, சாக்கு என்ற சொல் தன்னோட வரப்போகுது என்றதை கண்ட உடனே இவர் என்ன செஞ்சாரு, இவருக்குள் இருக்கிற ஊனாவை அப்படியே நீ போடு கழட்டி விட்டது. பாருங்க, கூண்டு சொல்றது இப்ப இவரு புதிய ஆள் கிடைச்சிட்டு ஐயன்னா உண்டு, இவர் சொல்றாரு நீ உங்களுக்கு வேலையில நீங்க போங்கன்னு சொல்லி வெட்டிட்டு இக்கண்ணா நைஸாக யாரோட சேர்ந்துட்டது, ஐயோட சேர்ந்துட்டது. எனக்கு இங்க ஊகுரம் பாவம், அவரை எல்லாரும் கழட்டி விட்டது. என்ன, அப்போ இங்க என்ன நடந்திருக்குதுண்டா, இந்த கூனால் இருக்கிற ஊனை இல்லாமலாகி இக்கண்ண மிஞ்சிட்டு வருதானே. எனவே இவரு ஐயனாவோட சேர்ந்துட்டாரு, கிடைச்சான் சான்ஸ்ன்னு சேர்ந்துட்டது. இப்ப எப்படி மாறும், சாக்கையாக மாறும் இல்லைங்கதா. அப்போ இங்க என்ன, உகரம் கெட்டு போயிருக்குது. அப்ப ஆன்சராக வருமா? வராது. அடுத்த பாருங்க, நோக்கை. நோக்கை என்றது பிள்ளைகள் எப்படி உருவானன்னு சொன்னா, நோக்கு சகாய் தான் என்ன, நோக்கை. பாருங்க, நோக்குன்றதும் பிள்ளைகள் ஒரு குற்றியுகரம். இவரும் என்ன செஞ்சிருக்கண்டா, தங்களோட ரெண்டு கூட்டாளிகளும் நம்பிக்கை துரோகம் செஞ்சதே ஊனாக்கு, அத மாதிரி இவரும் பார்த்து செஞ்சிட்டாரு. பாருங்க, கூனான்றது சஹவு என்ன, இவரும் எல்லாரும் புதியாக்க வந்தா பழையாக்களை விடுற, நானும் விடுறேன்னு சொல்லி இவரும் விட்டுட்டாரு. பாருங்க, கூல இருக்கிற ஊனா கழட்டி போட்டுட்டோ இக்கண்ணா நீ வா நாம சேருவோம்னு சொல்லி ஐயன்னாவோட சேர்ந்துட்டு. எனவே இக்ஸஹை கையாக மாறிட்டு கடைசியில ஊனவாகும். என்ன, எல்லா இடத்தாலையும் அடி வாங்கிட்டார் அவரு. பாருங்க, அப்ப நோக்கு சகை நோக்கையாக மாறிட்டு. எனவே இதுல இருக்கிற உகரம் என்ன நடந்திருக்குதுண்டா, கெட்டு போயிருக்குது. சரி, அப்ப உங்ககிட்ட கேட்டது கெட்டு புணராத சொல், கெட்டு இருக்க கூடாதான். என்ன, எனவே இது ஆன்சராக வருமா? வராது. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, விறகு சகாய் தான் விறகை. விறகுன்றது ஒரு குற்றியலுகரமான பாருங்க. வெரி குட், வெரி குட். உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓம் சொல்லுங்கம்மா. ஓகே, பாருங்க, இவரும் என்ன செஞ்சண்டா, தனக்கு முன்னால வந்த 3 பேரும் அதே வேலை செஞ்சதே, நான் மட்டுமே சும்மா இருக்கிறேன், இவரும் அந்த வேலையை செஞ்சிருக்குது. பாருங்க, விறகுல இருக்குது இக்ஸஹவுதான் கூன. பாருங்க, இவரும் என்ன செஞ்சண்டா, புதிய ஆள் வாங்க பழைய ஆள் போங்க. என்ன, இவரை வெட்டிட்டு
இவரோட போய் சேர்ந்துட்டது. யாரு? இக்கண்ணா ஐயண்ணாவோட போய் சேர்ந்துட்டது. எனவே இக்ஸஹாய் கையாக மாறிட்டு கடைசியில விரகையாக மாறிட்டு. எனவே இங்கேயும் ஊ புறக்கணிக்கப்பட்டு விட்டார். சரியா? ஊ புறக்கணிக்கப்பட்டுட்டு. எனவே இது எல்லாமே பிள்ளைகள் குற்றியுகரம் கட்டு புறந்த சொல். பாக்கையா இருக்கட்டும், சாக்கையா இருக்கட்டும், நோக்கையா இருக்கட்டும், விறகையா இருக்கட்டும், இந்த நாளுமே தண்ட ஊனாவை கட்ட வச்சாங்க, அழிய வச்சாங்க. ஆனா பாருங்க வாழ்க்கை. முதலாவது பாருங்க, வாழ்க்கை என்றது எங்களுக்கு பிரிக்கலுமா? இதுக்கு ஏழாட்டி இது ஒரு தனி சொல்லுங்க. அப்படிங்கிற குற்றியலுகரம் கட்டு புணர்ந்து இருக்குதோன்னு பாருங்க. இல்ல. இல்ல டீச்சர். வாழ்க்கை குற்றியலுகர சொல்லா? இல்ல டீச்சர். எனவே எனவே தைரியமா ஆன்சர் போடலாம். இப்போ குற்றியலுகரம் கெட்டு போனதார சொல்லண்டா இந்தாங்க வாழ்க்கை. இல்லைங்கிட்ட டீச்சர். இப்ப அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வியா? இதுல என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க தரிசி. டீச்சர், வாழ்க்கையை வந்து பிரிக்கும் போது வாழ் சக இக்கை என்று பிரிக்கணுமா, வாழ் சக ஐ என்று பிரிக்கணுமா? அதுக்கு வாரன் வாழ்க்கை என்று சொல்றது ஒரு ஆக்கப்பெயர். சரியா? வாழ்க்கையை நாம் எப்படி பிரிக்கிறோம்? வாழ் சக இக்கை இக்ஸஹை வாழ்க்கையை நாம் எப்படி பிரிக்கிறோம்? வாழ்வு சகாய். நோ, வாழ்க்கை பிள்ளைகள் ஒரு ஆக்கப்பெயர். இது எப்படி பிரிக்கிறோம்டா? வாழ் சக இக்கை. வாழ் சக இக்கை தான் என்ன? வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆக்கப்பெயர்கள் ரெண்டு விதமா உருவாகலாம். ஒன்று பெயரோட விகுதி சேர்ந்து உருவாகலாம், ஒரு வினையோட விகுதி சேர்ந்து உருவாகலாம். இந்த வாழ்க்கை எப்படி என்று சொன்னா, இந்த வாள் என்ற வினையுடன் இக்கை என்ற விகுதி சேர்ந்து உருவாகினது. சரியோ? எனவே வாழ்க்கை என்றது ஒரு ஆக்கப்பெயர். நான் முதல் பேப்பர் கிளாஸ்ல இதை காட்டி தந்தேன். சரியோ? ஓகே டீச்சர். நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே, சரி. இப்போ 5வது கேள்வி முக்கியமான கேள்வி, சாரியைகள். சரி, ஓகே. 4வது கேள்வியில எனி டவுட்ஸா இருந்தாலும் இப்ப கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்க 5வது கேள்விக்கு மூவ் ஆன் பண்ணலாம். டவுட் இருக்குதோ? இல்ல டீச்சர். சரி, இல்ல. ஓகே, நாம அப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். பாருங்க, இந்த கேள்வி நல்ல ப்ராக்டிக்கலோட செய்யக்கூடிய கேள்வி. இன்ட்ரெஸ்டா இருக்குமா? 5வது, வேற்றுமை உறுப்பு ஏற்கும் போது அத்து சாரியை பெறும் சொல். சரி, இது எல்லாத்தையுமே விடுங்க. எல்லாத்தையும் விட்டுடுவோம். எனக்கு சொல்லுங்க, தமிழ்ல என்ன சாரியைகள் இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை சாரியை இருக்குது? அத்து, அற்று, இன், அன், அம். வெரி குட், வெரி குட். இன் சாரியை இருக்குது, அன் சாரியை இருக்குது, அம் சாரியை இருக்குது, அத்து சாரியை இருக்குது, அற்று சாரியை இருக்குது. இன், அம், அன், அத்து, அற்று. என்ன? 5 சாரியைகள் இருக்குது. இந்த 5 சாரியைகளுமே பிள்ளைகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல வரும். விளையாடுதா? அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நினைவு வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரி, அதுல குறிப்பாக நான் சில சந்தர்ப்பங்களை சொல்றேன் பாருங்க. இந்த அம் சாரியை எப்படி வரும்னு சொன்னா, பெரும்பாலும் நான் இதுக்கு 2 உதாரணம் சொல்லி தந்தேன். புளியம்பலம், மாதுளம்பழம். என்ன ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன் உங்களுக்கு? புளியம்பழத்தையும் மாதுளம்பழத்தையும் நான் என்ன செய்ய சொன்னேன்? ஞாபகம் வச்சுக்கொள்ள சொன்னேன். அதாவது பிள்ளைகள், இந்த சாரியை என்னதற்கு வேலை? இடையில நுழைறதுதான் வேலை. சாரியைக்கு என்ன வேலை? 2 பேர் சேர்றதை கண்டா இவர் இடையில மூக்க நுழைச்சிடுவாரு. அப்படித்தான் நான் காட்டி தந்தேன். என்ன பாருங்க, புளியம்பழத்தை நாங்க கொஞ்சம் எடுப்போம். இந்த புளியம்பழம் எப்படின்றா பிள்ளைகள்? புளி சக பழம் தான் புளியம்பழம். சரியோ? இப்ப புளியண்ட நிலைமொழியும் பழமண்ட வருமொழியும் சேருது. ஓகே, நாம புளியம்பழத்தை உருவாக்குவோம்னு சொல்லி இப்ப புளி பழம் என்று 2 சொற்கள் சேருது. இப்ப சேருதுல யாரு பார்த்துட்டேன்னா இது அம்டஹன்ல பட்டது. என்ன? அம்டஹன்ல பட்டது. எனவே அம் பாக்குதே, இப்ப நான் ஈஸியா சேர விட்டுருவேனா? நான் இடையில வரணும் தானே. எனவே புளியும் பழமும் சேரும் பொழுதோ இடையில இவர் வந்துட்டாரு. இடையில என்ன செஞ்சுட்டாரு? இவரும் மூக்க நுழைச்சிட்டாரு. அப்ப எப்படி மாறும்? புளி சக அம் சக பழமாக மாறும். இதுதான் பிள்ளைகள் கடைசியில புளியம்பழமாக மாறினது. விளங்கினதா? புளி என்ற சொல்லும் பழம் என்ற சொல்லும் சேருகின்ற பொழுதோ இடையில அம் என்ற சாரியே வந்துட்டாரு. நான் சொல்லி தந்த இவருக்கு இடையில வாரதே தான் வேலை. சரியா? எனவே இடையில அம் சாரியை வந்ததால புளியம்பழமாக மாறிட்டது. இவரு புளியம்பழத்தை மட்டும் இப்படி சும்மா வெட்டு வைக்க இல்ல, மாதுளம்பழத்துக்கும் இதே வேலையை செய்யல. பாருங்களேன், மாதுளம்பழம் என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள்? மாதுளை சகப்பழம் தான் மாதுளம்பழம். சரியோ?
இப்போ அம்சாரியோட கண்ணில் இது படுது என்ன, மாதுளையும் பழமும் சேரப்போகுதோ. அப்ப இவர் சும்மா விடுமா? இல்ல, இவரோட டியூட்டி என்ன, இவர் இடையில வரணும் என்ன. அப்போ இவர் என்ன செஞ்சுட்டாரு, மாதுளை சக அம்சக பழமாக மாத்திட்டாரு. பாருங்க, இடையில வந்துட்டாரு, பிரிச்சு போட்டு ரெண்டையும், மாதுளையும் பழமையும் மங்கள தள்ளிட்டு நடுவுல வந்து உட்கார்ந்துட்டாரு. எனவே கடைசியில் இது எப்படி உருவாகுனண்டா, மாதுளை சக அம்சக பழம் மாதுளம் பழமாக மாறினது. விளங்கினதோ? அம்சாரியை எந்த இடங்கள்ல வெறுமண்டு ஆம் டீச்சர். ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் ஓகே, அதே மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அற்று சாரி இருக்குது, இவரும் பொல்லாத ஆள், இவரும் கொஞ்சம் சில சில சந்தர்ப்பங்கள் தான் இவர் வரும். இவர் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், இந்த நாம சில பல யூஸ் பண்றோம் தானே, சில பல சொற்கள். இந்த சில பல சொற்கள் எப்போது வேற்றுமை உறுப்புகளோட சேருதோ அந்த இடத்துல இவங்கள நிம்மதியா சேர விட மாட்டாங்க. யாரு? இந்த அர்த்தசாரி. ப்ளீஸ் மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்களா? சரியா? பாருங்க, அம்சாரியை எப்படி அந்த மாதுளம்பழம் புளியம்பழத்துக்குள்ள மூக்கு நிலைச்சதோ அதே மாதிரி அற்றுசாரியோட வேலை சில பல என்ற சொற்கள் எங்க வேற்றுமை உறுப்புகளோட சேர்ந்தாலும் இவர் வந்துடுவாரு. உதாரணமா பாருங்க, சில சக ஐயன்னு நான் எழுதுறேன், 2ஆம் வேற்றுமை உறுப்பு. பல சகை என்று எழுதுறேன், இது எப்படி மாறும் பிள்ளைகள்? சில சகை என்ன எப்படி உருவாகும்? சிலவற்றை சிலவற்றை சிலவற்றை. சிலவற்றை பல சகை. பலவற்றை பலவற்றை. ஓகே, அப்ப இதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஓகே என்ன நடந்ததுண்டா, இந்த சில என்ற சொல் ஐ என்ற சொல்லோட சேரும் பொழுதோ இவங்களை சும்மா சேர விட இல்லை. அற்று என்ன செய்வாரு, இங்க வா நான் வரணும்னு சொல்லி இடையில நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்சதால என்ன நடந்தண்டா, சில சக ஐ என்றது சில சக அற்று சகையாக மாறிட்டு, எனவே சிலவற்றையாக மாறிட்டு. இது ஐ மட்டுமல்ல, இந்த இடத்துல அடுத்த வேற்றுமை உறுப்பு 4ஆம் வேற்றுமையை போடுங்க கூ. சிலவற்றுக்கு, பலவற்றுக்கு, சிலவற்றினது, பலவற்றினது, ஆலச்சேருங்க, சிலவற்றால், பலவற்றால்னு மாறும். அப்போ சில பல என்ற சொற்கள் எந்த வேற்றுமை உறுப்போடு சேர்ந்தாலும் அற்று வந்துடுவாரு. இதை நோட் பண்ணணும். சரி, அடுத்து பாருங்க, பல. பல சகக்கூவை போடுவோமே, பல சகக்கூ பலவற்றுக்குன்னு. அப்ப இதுல என்ன நடந்துண்டா, அற்று என்றது இடையில நுழைஞ்சிட்டாரு. சாரி, இவருடைய வேலை இடையில நுழையிறது தான். எனவே கடைசியில் அதை பலவற்றுக்கு மாத்திட்டு. எனவே இது அற்று சாரியைக்கான விளக்கம். இதை கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்களா? சரி, இது ஃபர்ஸ்ட் இது விளங்கினதானு பாருங்க. ஓகே, அடுத்த போவோமா? அப்ப அம்சாரியை பார்த்தாச்சு, அற்று சாரியை பார்த்தாச்சு. அதே மாதிரி பிள்ளைகள் அத்து என்று இருக்குது. சரியா? இவரு கொஞ்சம் டிமாண்ட் ஆனாள். இவர் எப்படி, இவர் டிமாண்ட் ஆளான்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். என்ன இவர் எப்படின்னா, இவர் சும்மா எல்லாம் வர மாட்டாரு. இவர் வரணுமா இருந்தால் அவருக்கு ஒருத்தர் தேவை. அவரை கண்டாதான் வரும். அதாவது என்னண்டா பிள்ளைகள், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்துல இம்முட குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் அவர் வந்துடுவார். விளங்கினதா? இப்ப நிலைமொழி வறுமொழி என்று இருக்குதானே. அப்ப நிலைமொழி வறுமொழியில அந்த நிலைமொழி முதலாவதாக வரக்கூடிய சொல்லுட இறுதி எழுத்து இம்மன்னாவாக இருந்தால் மட்டும்தான் இவர் வருவாரு. அதனாலதான் நான் சொன்ன இவர் டிமாண்ட். இவர் அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான் வரும். அப்ப இவர் பாக்குற எந்த டைம் எல்லாம் இம்மன்னம் வருதோ அப்ப என்ன கூப்பிடுங்க, நான் வருவேன். அது அத்துட ரூல்ஸ். சரியா? பாப்போமா? அதாவது ஒரு இம்மன்னால முடிவடையக்கூடிய ஒரு சொல் எப்போதும் தனக்கு பின்னால் ஒரு வேற்றுமை உருவ சேர்த்தன. அது என்ன வேற்றுமை உருவா கூட இருக்கலாம், ஐயாளுக்கு இன்னது ஏதாச்சும் இருக்கலாம். சரியா? அப்ப இம்மன்னால முடிவடையக்கூடிய ஒரு சொல் தன்னோட ஒரு வேற்றுமை உருவ சேர்த்தால் அந்த இடத்துல நம்மளோட டிமாண்ட் ஆனால் வந்துடுவார், அத்துன்றது வருவார். உதாரணம் காட்டவோ? பாருங்க, குடம். குடம் என்ற சொல் பிள்ளைகள் இம்மன்னால முடிவடைஞ்சிருக்குது. ஓமா இல்லையா? பாருங்க. இப்போ குடம் என்ற சொல் இம்மன்னால முடிவடைஞ்சிருக்கிற சொல். இந்த குடம் பிள்ளைகள் ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உறுப்போட சேருது என்று வச்சு கொள்ளுங்க. வச்சா இப்ப இது நியூஸ் போகுது அத்துக்கு. அத்து டிமாண்ட் ஆனால் தானே அவர் இந்த டைம்ல மட்டும்தான் வரும். அவர் எப்படி, ஒரு சொல் இம்மன்னால முடிவடைஞ்சு இருந்தால் நான் வருவேன். சரி, இப்ப என்ன நடக்குதுடா, குடம் சக ஆள் என்றது குடம் சக அத்து சக ஆளாக மாறிட்டு இவர் இடையில வந்துட்டாரு. சரியா? இப்ப எப்படி மாறும், குடத்தால், குடத்தால் இப்படி மாறிட்டு. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க,
மனம் சக ஐ எப்படி மாறும்? மனத்தை மனத்தை மனத்தையாக மாறப்போகுது. வெரி குட். ஏன் இதுக்கான காரணம் இடையில நம்மடால் வந்துட்டாரு. கண்ட உடனே உம்மண்ணாவை கண்ட உடனே யாரு வந்துட்டது? அத்து வந்துட்டது. எனவே மனத்தையாக மாறி போட்டுட்டு. இன்னொன்று பாருங்க, மரம். மரம் சகாய் எப்படி பிள்ளைகள் உருவாகும்? மரத்தை மரத்தை. வெரி குட். புடிச்சிட்டீங்களே. மரம் என்ற சொல்ல காணுது, வேற்றுமை உருவம் இருக்குதுன்னு காணுது. எனவே இவருடைய டைமிங் அது. எனவே டைமிங்க பார்த்து வந்துட்டாரு அத்து. எனவே மரம் சக அத்து சகாயாக மாறிட்டு. எனவே இது மரத்தையாக மாறும். எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அத்துன்றது நம்மட ஒரு கொஞ்சம் டிமாண்ட். ஆனால் இவர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கூட்டிட்டு வரையில, செலிபிரிட்டி மாதிரி அவரு. சரியோ? அப்போ நிலைமொழியில எப்ப இம்மன்னால முடிவடையக்கூடிய ஒரு சொல் இருக்குதோ, இருந்து அவர் எப்ப வேற்றுமை உருவோட சேருதோ அந்த இடத்துல நம்மட எவர் இறங்குவாரு? அத்து இறங்கிடுவாரு. சரியோ? இது அத்து சாரைக்கான விளக்கம். விளங்கினதான்னு பாருங்க. ஓகே ஓகே. அடுத்த சாரிகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுட அமைப்பை பொறுத்து வரும். இப்ப நாம பார்ப்போம். கேள்வி என்ன? அத்து சாரியா? இவரைத்தான் கேட்டு இருக்குது டிமாண்ட். ஆனால பாருங்க, வேற்றுமை ஒரு கேட்கும் பொழுதோ அத்து சாரியை பெரும் சொல். அப்ப அத்து எந்த சொல்லோட வெறுமனு கேட்கிறாங்க? தன்மை பெயர், பெயர். இப்ப நான் சொல்லத்தும் போது சொல்றீங்களே என்ன? மகர ஈற்று பெயர். ஓகே, வெரி குட். மகர ஈற்று பெயர் என்ற இம்மன்னாவை இறுதியாக கொண்ட எழுத்து சொற்கள். ஈற்றண்டா கடைசி என்று நாம சொல்லுறோம் என்ன? மகர ஈற்று பெயர் என்றால் இம்பனும்மை எழுத்தை இறுதியாக கொண்ட பெயர்கள். மரம், குடம், மனம் என இதெல்லாம் வரும். வானம் எல்லாம் வரும். அந்த கேள்வி கிளியரான பாருங்க. மையேற்று பெயர்னா என்ன? ஓகே, மையற்று பெயர் சொல்றது மெய்யன்னாவை இறுதியாக கொண்ட எழுத்துக்கு சொற்கள். இமை, சுமை, வாய்மை. விளங்கினதா? தூய்மை. வெரி குட். இந்த 5வது கேள்வி விளங்கினதான்னு பாருங்க. சொல்லுங்க. மனம் சகாய் வந்து மனதைண்டு வராதா? நோ, இந்த மனம் தானே 3 சொல்லி மனம். மனம் சகாய் மனத்தை. சரியா? இந்த ந வந்திருக்கணும். சரியா? ஓகே. 6வது கேள்வி போவோமா? பாருங்களேன். வருமொழி முதலில் உயிர் வரும்போது, இதெல்லாம் நீங்க அந்த சும்மா நீங்க கேள்வியை செய்யும் போது பிள்ளைகள் உங்களோட மண்ணிலைக்குள்ள வரணும். வருமொழி எங்க இருக்கும், அதுல முதல் எழுத்து எப்படி வரும்னு ஒரு மெப்மாய் போடணுமா? சரி பாருங்களேன். வருமொழி முதலில் உயிர் வரும்போது ஈற்றுமை இரட்டித்து புணரும் சொல். இப்ப கேள்வி நல்லா விளங்கெடுக்கணும். அதுக்கு என்னண்டா, நாம இப்ப டயக்ராமாய் வரைகிறோம். பாருங்களா, வருமொழி முதல் நம்மட பிள்ளைக்கு தெரியணும் வருமொழி என்ன எங்க இருக்க வேணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இது நிலைமொழி, இதுதான் வருமொழி. 2வதாக வரக்கூடியதான் வருமொழி. என்ன அப்ப இவன் கேட்கிறாங்க, எழுதி கொள்ளுங்க. இப்படி எழுதினா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். வருமொழி முதலில் அப்படிங்கன்னா கலர் பண்ணுங்க. இது வருமொழி முதலில் உயிர் வரும்போது, அப்ப வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துதான் இருக்கணுமா? உயிர் எழுத்தா இருக்கணுமா? சஸ்பெண்ட் தந்து இருக்கு. வெரி குட். உயிரெழுத்து வரும்போது ஈற்றுமை இரட்டித்து புணரும் சொல். அதாவது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தான மெய் எழுத்து இரட்டிப்படையணுமா, டபுள் ஆகணுமா? விளங்கினதா? இப்ப எங்களுக்கு தந்திருக்கிறதெல்லாம் நிலைமொழிகள். இவன் தந்ததெல்லாம் என்ன? நிலைமொழி. தன், கண், பாகல், வேற, வாழ், கடல், இதெல்லாமே நிலைமொழி. இப்ப நாங்க தான் வருமொழி உருவாக்கவும் வேணும். சரியோ? அப்போ நாம உருவாக்குற வருமொழி எப்படியானதா இருக்கணும்டா பிள்ளைகள்? ஒரு உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுற ஒரு வருமொழியா இருக்க வேணும். நாங்க உருவாக்குற வருமொழி எப்படி இருக்கணும்? இது நிபந்தனை இருக்குது பாருங்க. உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுற ஒரு சொல்லா இருக்கணும். அப்படி இல்லாட்டி பிள்ளை. சரியா? அப்படி நாம உருவாக்கின ஒரு சொல்லோட இவங்க தந்திருக்கிற நிலைமொழியை சேர்க்கும் பொழுதோ அந்த நிலைமொழியோட இறுதி மெய் எழுத்து டபுள் ஆகுதான்னு பார்க்கணும். சரி, இப்ப நாம செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் விளங்குமா? பாருங்களா. தன்ன்றதோட ஒரு உயிரெழுத்துல தொடங்குற மாதிரி ஒரு சொல்லணும்னு சொல்லுங்க. தன் என்பது நிலைமொழியா? இப்ப வருமொழிக்கு நாம சொல்ல அமைக்கணும். ஒரு உயிரெழுத்துல தொடங்குற மாதிரி சொல்லுங்க.
விலங்கல் என்ன? என்னது? கண். கண்ணண்ட அர்த்தம் குளிர்ச்சி. சரியா? நீர் தண்ணீர் நீர் நீர். நீர். வெயிட் பிள்ளைகள், நீர் எடுத்தா பிள்ளைகள், நீர்ட முதல் எழுத்து உயிர் எழுத்து அல்ல. சக ஈதான் நீர். முதல் எழுத்து யாரு? நம்மட மெய் எழுத்து. எடுக்கலுமா இவரு? சரி, தாமரை. அடுத்து வாங்க. டீச்சர் ஏரி குளிர்ச்சியான ஏரின்னு எடுக்கல தண்ணேரி. சரி சரி, அதுக்கு வாருங்க. சரி, குழம்புதானே ரெண்டாவதுல இருந்து வாருங்க. கண். இப்ப கண் என்ற சொல்லோட பிள்ளைகள் வருமொழியிட முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்து. இமை Very good. இமை. இமை எடுக்கலாம். பாருங்க, இமை என்றதுல வருமொழியினுடைய முதல் எழுத்து ஈனா, ஒரு உயிர் எழுத்து. வெரி குட். சரி, இப்ப கண் சக இமை பிள்ளைகள் எப்படி உருவாகும்? கண்ணிமை வெரி குட். கண்ணிமை இப்ப வாங்க விஷயம். சரி, இப்ப வாங்க விஷயம். இப்ப இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நாங்க செஞ்சாச்சுன்னு. அவங்க தந்த நிலைமொழிய போட்டோம். அதுக்கு பிறகு ஒரு உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகிற வருமொழிய போட்டோம். இப்ப அவன் கேக்குறான், நீங்க உருவாக்குனீங்களே ஒரு வருமொழி, அதை நீங்க எங்கட நிலைமொழியோட சேர்க்கின்ற பொழுதோ நாங்க தந்த நிலைமொழியிட கடைசி மெய் எழுத்து டபுள் ஆகணும் என்று கேட்கிறான். இப்ப நாம பார்ப்போம், அப்படி நீங்க தந்த இறுதி மெய் எழுத்து டபுளா இருக்குதான்னு பார்ப்போமே. பாருங்களா, கண் சகாய்மை கண்ணிமை என்ன பாருங்க, இந்த கண்ணன்றது பிள்ளைகள் அப்படியே இருக்குது. இமைன்றது இந்த நிமைக்குள்ள இருக்குது. பாருங்க, இந்த நீ எங்களை பிரிக்கலாம். இன்சக ஈதான் நீ என்ன. அப்போ இன்சக இனி என்றா இது இமை இருக்குது. இது ஓகே, இங்கெல்ல கண் இருக்குது. ஓகே, இப்ப நான் கேக்குறேன், இந்த இன்னா எங்கிருந்து வந்தாரு? திடீரென்னு வந்தவரா? வேற்றுமை இரட்டித்து வந்தது வெரி குட். என்ன நடந்தண்டா, இவங்க சேர்கின்ற பொழுதோ நிலைமொழியினுடைய கடைசி மையெழுத்து இன்னன்னா இமைய கண்ட உடனே டபுள் ஆயிட்டாரு. புதிய ஒருத்தரை கொண்டு வந்து இறக்கிட்டாரு. அந்த டபுள் ஆகினவர் தான், இரட்டி படைஞ்சவர் தான் இவரு. விளங்கினதா? இப்ப விளங்கினதா? அடுத்தது பார்ப்போமே. இது பாகல் அல்ல, பகல்னு போட்டுக்கொள்ளுங்களா. பகல். பகலோட நான் வருமொழி சேர்க்கிறேனே ஆலண்டு. பகல் சஹால் என்ன பிள்ளைகள் வரும்? அல்லது பகல் பகல் சக இல்ல எப்பவுமே பொருத்தமானதா இருக்கும். பகலில். பகல் சகையில் பகலில். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி நாம செஞ்சிக்கிறேன். வருமொழியிட முதல் எழுத்து உயிரெழுத்து வார மாதிரி எடுத்திக்கிறோம். என்ன பகலில்லாக மாறும். இப்ப பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இல்லன்னா டபுளா இருக்குதான்னு பாருங்க. இல்ல. இல்ல, இங்க எந்த விதமான இரட்டிப்புகளும் நடக்க இல்ல. பாருங்க, இந்த இல் வந்து இன்னோட சேர்ந்து பிள்ளையாக மாறி இருக்குது. இது இரட்டிப்படையே இல்ல. எனவே இது ஆன்சரா வருமா? வெரி குட். அடுத்தது வால். அடுத்தது ஆதாரம் ஒரு ஆதாரம். எப்படி உருவாகும்? வாழ்வாதாரம். வாழ்வாதாரம். வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பதுதான் வாழ்வாதாரம். பாருங்க, சொல்லுல இருக்குது. இப்ப பாருங்க, நாம வருமொழியில உயிரெழுத்து வார மாதிரி அமைச்சிட்டோம். ஓகே, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து டபுளா இருக்குதான்னு பாருங்க. இங்க எனவே ஆன்சரா வரையிலுமா? டீச்சர் இது என்ன புணர்ச்சியாக இருக்கலாம்? எது? உடம்புடுமை தோன்றினது. உடம்புடுமை தோன்றினது. சரி, அடுத்து பாருங்க, கடல். கடல் சக ஆள். கடலால். பாருங்க, இந்த இல்லன் ஆவண்ணாவோட சேர்ந்து லாவண்டு மாறி இருக்குது. எனவே நிலைமொழியினுடைய வேற்றுமை இரட்டிப்படை இருக்குதா? இல்ல. எனவே சரியான ஆன்சராக வர போறது கண். சரியோ? கிளியரா? அது
ஓகே 8 மணியா போகுதுன்னு